கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 12:46, மேத்யூ 12:46. இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். இப்படி கர்த்தர் ஜனங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில். இப்போ நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் இந்த கத்தோலிக்க சமயத்தில் உள்ளவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, மரியாள் நித்திய கன்னியாக இருந்தாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் பெற்றெடுத்தாங்க, அதுக்கப்புறம் பிள்ளை இல்லைன்னு. பட் ஆனால் வேதவசனம் அப்படி சொல்லலை. நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனம் பாருங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ என்ன, 4 ஆஃப் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று விட்ட சகோதரர் இருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்காங்க. சகோதரிகள் எல்லோரும் அப்படின்னு இருக்கு. அப்படிங்கும்போது என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் கன்னியின் வயிற்றில் பிறந்தாரு, அதுக்கப்புறம் பிள்ளை இல்லைன்னு. அதனால தான் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது, இயேசு பிறக்கும் வரை யோசேப்பு மரியாளை அறியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அதற்கு பின்பாக அவர் அவங்களோட ஒரு தாம்பத்திய உறவுல இருந்து 4 சகோதரர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் அவங்களுக்கு பிறந்தாங்க. அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள். ஆனால் இவங்க யாருமே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கும்போது விசுவாசிக்கலை. நீங்கள் யோவான் 7வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். அதில் 3வது வசனம் வாசிக்கிற மாதிரி, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகள் உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தப்படும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். என்ன, நீங்க உட்காந்து இந்த மாதிரி அதிசய அற்புதங்கள் பண்றதை விட்டுட்டு நீ போய் எருசலேமில் பண்டிகை நாளில் நீ செய்யி, அப்போதான் உன்னை எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி அவரை விசுவாசிச்சதுனால சொல்லலை. அவரை விசுவாசிக்காமல் இவர் போய் அப்படி ஏதாவது பண்ணார்னா அங்கே எருசலேமில் மாட்டிக்கிடுவார், அங்கே அடிபட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தோட அவங்க சொல்லக்கூடிய காரியம். இப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய தாயாராகிய மரியாளும் அவருடைய ஒன்று விட்ட சகோதரனும் உம்மிடம் பேச வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 2 காரியம். முதலாவது, நீங்கள் ஒருவேளை கத்தோலிக்க சமயத்திலிருந்து வந்தீங்கன்னா நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மரியாள் என்றென்றைக்கும் கன்னிகையாக இருக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசவிப்பு மட்டும் அவங்க கன்னிகையாக இருந்தாங்க. அதற்கப்புறம் அவர்கள் கன்னிகை கிடையாது. அவங்க கன்னி மரியாளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க. அதற்கு பின்பாக வேறு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். நீங்கள் தயவு செய்து வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏன்னா எங்கள் சபைக்கு ஒரு சகோதரி வருவாங்க, அவங்க கத்தோலிக்க சமயத்தில் இருந்தவங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள், மரியாளுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, நான் பார்த்துருக்கேன் எப்ராம், இப்படி பார்க்கவே இல்லையே, பைபிளில் இப்படி இருக்கா அப்படின்னு. நான் போய் எங்கள் ப்ரீஸ்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவர் கன்னி மரியாள்னு சொல்கிறாரே, நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போ அவங்க ப்ரீஸ்ட் சொன்னார், ஆமாம் அவங்களுக்கு வேறு பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு. பிறகு எதுக்கு நீங்கள் கன்னி மரியாள்னு சொன்ன? இல்லை நம்ம சமயத்தில் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க இல்லைன்னு பைபிள் படிக்க ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு நல்ல சகோதரியாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி அவங்க கன்னி மரியாள் என்று சொல்லக்கூடியவங்களா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாய் உங்கள் எண்ணங்களை மறுரூபப்படுத்துங்கள். 2வது, அவருடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க.
அவங்க யாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது விசுவாசிக்கல. ஆனா, அவர்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பின்னாடி அவங்கள எப்படி தெரியுமா அழைக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள் என்று தங்களை அழைக்கிறாங்க. அது யாக்கோவா இருந்தாலும் சரி, யூதாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்தவங்களா மாறினாங்க. நாமும் அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கன்னி மரியாள் என்று சொல்லி இன்றைக்கும் மரியாளை ஆராதிக்கிறவங்களாக இருந்தால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆமாண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனிடம் செல்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரே வழிதான் என்பதை புரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.